பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய் இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் செயல்கள் எங்களுக்குள்ளே அதிகமாய் செயல்பட நாங்கள் விரும்புகிறோம். உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் வெளிப்படும்படியாக நாங்கள் விரும்புகிறோம். ஒவ்வொருவரும் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஜெப சிந்தையில் ஜெப எண்ணங்களோடு நம்மை தாழ்த்தி நாம் அர்ப்பணம் செய்வோம். அன்பின் செயல்கள் என் வாழ்விலே நிறையட்டுமே. அன்பின் செயல்கள் என் வாழ்விலே நிறையட்டுமே. என்னை நிறைத்திடும் இயேசுநாதா, இன்று நிறைத்திடும் இயேசுநாதா, உந்தன் அன்பு போல் ஒன்றுமில்லை. சிலுவையின் அன்புதான் மேன்மை ஐயா. சொல்லுவோமா? அன்பின் செயல்கள் என் வாழ்விலே நிறையட்டுமே. அன்பின் செயல்கள் என் வாழ்விலே நிறையட்டுமே. என்னை நிறைத்திடும் இயேசுநாதா, சொல்லுவோம். இன்று நிறைத்திடும் இயேசுநாதா, உந்தன் அன்பு போல் ஒன்றுமில்லை. சிலுவையின் அன்பு தான் மேன்மை ஐயா. உந்தன் அன்பு போல் ஒன்றுமில்லை. சிலுவையின் அன்பு தான் மேன்மை ஐயா. தகப்பனே, உம்முடைய அன்பு இந்த நாளிலே இன்னும் அதிகமாய் ருசி பார்க்க ஆண்டவரே எங்கள் மூலமாய் வெளிப்பட கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து கை கொடுத்து நீங்க வந்தது எனக்கு சந்தோஷம்னு சொல்லுங்க. சில பேர் இப்பதான் பாக்குறீங்க, பக்கத்தில் ஆளு உட்கார்ந்து இருக்கிறாங்களா? அவ்வளோ கவனமாய் ஆராதனையில நாம் பங்கு கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். We are gathered here in the presence of God. God is here to bless us. And today we continue with the theme of love in action. செயலாற்றும் அன்பு என்ற இந்த தலைப்பிலே நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க கவனிக்கும்படியாக நாம் இருக்கிறோம். மூன்றாம் பாகத்திற்குள்ளாக நாம் இந்த நாளிலே வருகிறோம். We are on a third part on a 3-part series, and today we want to begin with this. இந்த யோசனைகளோடு நாம் ஆரம்பிக்கும்படியாக இருக்கிறோம். அவசியமான அன்றாட தேவைகள் என்று சொல்லும் பொழுது இவைகள் நான்கும் அடங்கி இருக்கக்கூடும். When we talk about basic needs for human living, these are 4 things that man will say we need. முதலாவது காரியம் உணவு அவசியமான ஒரு தேவை. Food is a necessity, a basic need for all of us. And second is water, if I can say clean water. சுத்தமான தண்ணீர், குடிக்கிற அந்த தண்ணீர் நமக்கு எவ்வளவு அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவது காரியம் பார்க்கும் பொழுது ஷெல்டர், அதாவது தங்குகிற ஒரு இடம், தங்குகிற ஒரு வசதி என்று சொல்லி அந்த ஒரு அவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது. நான்காவது பார்க்கும் பொழுது உடை எவ்வளவு அவசியமான காரியங்களாக நமக்கு இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது இவைகளெல்லாம் நமக்கு இருக்கிறது என்று தான் சொல்லணும். If you look and ask all of us here, we will all acknowledge and say yes, we have all these things. இவைகள் எல்லாம் என்ன? நம்முடைய கிறிஸ்துவ பேரில் ஆசீர்வாதம். Hallelujah. It is all called
blessing. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. இதில் இருந்தா நன்றி சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லாதீங்க. இருக்கு, எல்லோருக்கும் இருக்கு. We are able to say, God, you have given us our basic necessities. ஆனால் யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது வசனம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை போதிக்கிறதை கவனிக்கும்படியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். But when we read James chapter 2 verses 14 to 17, the scripture reminds us to be mindful of another group of people who are also among us. நம் மத்தியில இருக்கிற ஒரு விதமான குழுவினர்கள், சிலர் நபர்கள் இருக்கிறார்கள். இவர்களையும் கவனிக்கும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை உணர்த்துகிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை நான் ஆங்கிலத்தில் வாசிக்க கேட்போம். What use is it, my brethren, if someone says he has faith but he has no works? Can that faith save him? If a brother or sister is without clothing and in need of daily food, and one of you says to them, go in peace, be warmed and be filled, and yet you do not give them what is necessary for their body, what use is that? Even so, faith, if it has no works, is dead, being by itself. வாசிக்க கேட்போம். Amen. இப்போ இந்த பகுதியை முழுவதும் வாசிக்கும் பொழுது விசுவாசத்தை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். It speaks about faith. ஆனால் விசுவாசம் எப்படிப்பட்டதான ஒரு விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்றும் வேதம் தெளிவாய் பேசுகிறது. It also speaks about what form of faith, what type of faith that we need to understand and express. So the first thing that we look is the scripture reminds us that faith without works is dead. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று 14வது வசனம் 17வது வசனத்திலே வாசிக்கிறேன். What use it is, my brethren, if someone says he has faith but he has no works, can that faith save him? Even so, faith, if it has no works, is dead, being by itself. வாசிங்கள். ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவன் ஆனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? நன்றிமா. இப்ப 14வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது கவனிக்கும் பொழுது இவர்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா? இருக்கிறது. நமக்கு விசுவாசம் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு. அதனாலதான் நீங்க வந்திருக்கோம் பாஸ்டர், இல்லைன்னா வீட்டுல தூங்கிட்டு இருந்திருப்போம். நமக்கு விசுவாசம் இருக்கு, தேவன் மேல் விசுவாசம் இருக்கு. அப்ப அடிப்படை விசுவாசம் இருக்கிறது என்று சொன்னால் ஜெபிப்போம். The basis of faith is we will pray because we believe in a God who hear us. நமக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு என்று நாம் அறிந்து விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆனால் அதனோடு நம்முடைய விசுவாச வாழ்க்கை முடிவதல்ல. Our prayer life, our faith life does not end there. Our faith life is more. அப்ப விசுவாசம் இருந்து கிரியைகள் இல்லாமல் இருக்கும் பொழுது, கிரியைகள் இல்லாத விசுவாசம் வசனம் சொல்லவில்லை பலவீனமானது. The word does not say that faith without works is weak or faith without works is paralyzed. விசுவாசம் கிரியைகள் இல்லாமல் இருக்கும் பொழுது அது ஊனமாய் இருக்கிறது என்று கூட வேதம் சொல்லல. வேதம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது, கிரியைகள் இல்லாத விசுவாசம்
செத்ததா இருக்கிறது, டெட் பாடி, பிரயோஜனமற்றது. பெரிய அளவில் நிறைய காரியங்கள் நம் வெளியரங்கமாய் விசுவாசிகளை போல பெரிய சிலுவை கூட போட்டுக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்கள் இல்லை என்றால் வசனம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது, செத்த பணம். It's a dead body, useless, but has a form of godliness. ஒரு தேவ பக்தியின் வேஷம் இருக்கிறது, ஆனால் அதனுடைய கிரியைகளை பார்க்கும் பொழுது அங்கே விசுவாசம் செயல்படுகிறது இல்லை என்று நாம் பார்க்கிறோம். மதர் தெரேசா சொல்லுகிற ஒரு நல்ல கருத்துள்ள வார்த்தைகளை நாம் கவனிப்போம். Just look at the quote from Mother Teresa. Faith in action is love. விசுவாசம் செயல்படும் பொழுது அதிலே அன்பு வெளிப்படுகிறது என்று சொல்லுகிறார். Faith in action is love. But if that faith has no action, there is something missing, love. விசுவாசம் ஏன் செத்ததா இருக்கிறது, ஏன் கிரியைகள் இல்லை என்று கேட்கும் பொழுது அதிலே அன்பு இல்லை. நம்முடைய தெய்வீக அன்பு, தேவனுடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது என்று வசனத்திலே வாசிக்கிறோம். The love of God compels us. தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய அன்பை ருசித்து பார்த்த நாம் அந்த அன்பினாலே மாற்றப்படுகிறோம். When we experience the love of God, the love of God transforms us. So here she says, faith in action is love, and love in actions is service. விசுவாசத்திலே அது விசுவாசம் செயலாய் மாறும் என்றால் அது அன்பாய் வெளிப்படுகிறது. அன்பு செயலோடு இணையும் பொழுது அது சேவையிலே அது வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். It comes out in service. It comes out in works as it is. But there is a problem here that the scripture brings before us. ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை அந்த சூழ்நிலை குறித்து கவனிக்கும்படியாக 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். In verse 15, James chapter 2 verse 15. If a brother or sister is without clothing and in need of daily food. விசுவாசம் இருக்கணும், கிரியைகள் இருக்கணும், இதுதான் பிரச்சனை என்ற ஒரு உதாரணத்தை யாக்கோபிலே எழுதப்படுகிறதை பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது, இதுதான் சூழ்நிலை, ஒரு பிரச்சனை. முதல்ல நாம் ஆரம்பத்தில் கவனித்தோம், இவைகள் எல்லாம் அவசியம். These are basic necessities, basic need. ஒரு சகோதரன் ஹேண்ட்போன் இல்லாமல் இருக்கும் பொழுதுன்னு வசனம் சொல்லுவேன். அதுதான் ரொம்ப அவசியமா இருக்கு இப்ப இருக்கிற நாட்களில். இல்லைன்னா கைகள்லாம் நடுங்கிருது சில பேருக்கு. It does not speak about not having a handphone, but rather it speaks about basic needs. And all of us, we all agree, we have this. நமக்கு இதெல்லாம் இருக்கு, நல்லா இருக்கும். நம்மளுடைய உருவத்தை பார்த்தாலே தெரியும் எல்லாம் இருக்குன்னு தெரியும். We have been such blessed. But sometimes the way we manage God's blessings, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பாவிக்கிற பயன்படுத்துகிற விதத்தை பார்க்கும் பொழுது ஒரு கேள்விக்குறியாய் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய சில வீடுகளிலே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். சிலருக்கு உடைகளை மாட்டுவதற்கு இடம் இல்லை. சிலர் சிரிக்கிறீங்க, முகத்துல தெரியுது, ஆஹா உங்க வீட்டுக்கு நான் வரல, செக்லாம் பண்ணலைங்க, எல்லா வீட்டுல நடக்கிறது தான் சொல்றேன். அவ்வளோ துணிமணிகள் கொடுக்கிறதுக்கு மனசு வராது. ஐயோ பாசமா வாங்கி வச்சிருக்கிற புடவைங்க இருக்குங்களா இல்லையா? அளவுக்கு மீறி நாம் அப்படியே அடுக்கி 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 நமக்குள்ளே வைத்துக் கொள்கிறோம். தேவையானவர்களை பார்ப்பதில்லை. சாப்பாடு வரும் பொழுது அளவுக்கு மீறி நல்லா என்ஜாய் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா சாப்பாடு நம்ம அதிகமாய் வீண் செய்கிறோமே, வீணாக்குகிறோம். We waste so much of food. We may enjoy, we may indulge, but when we waste, what are we saying towards God's blessings? தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் என்ன சொல்லுகிறோம், என்ன செய்கிறோம்? நாம் யோசித்து பார்க்க வேண்டும், கவனித்து பார்க்க வேண்டும். We must think and consider. We
இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்று வேர்ல்ட் விஷன் என்ற ஒரு ஊழிய ஸ்தாபனம் இருக்கிறது. இந்த வேர்ல்ட் விஷன் என்ற ஊழிய ஸ்தாபனத்துல கிளீன் வாட்டர் ப்ராஜெக்ட் என்ற ஒரு ப்ராஜெக்ட், ஒரு உணர்த்துதலை அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். They're teaching about this clean water project and the issues that people all over the world that they don't have clean water. சுத்தமான தண்ணீர், குடிக்கிற சுத்தமான தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில் வாழ்கிற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் அதை எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம். போன வருஷம் தண்ணீர் பஞ்சம் வரும் பொழுது ரொம்ப கவனமா பயன்படுத்தணும். கரெக்ட்? வாட்டர் ரேஷனிங் வந்துச்சு, தண்ணீர் குறைஞ்சிச்சு, எல்லாம் கவனமா பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். பானையில் எடுத்து வச்சுக்குவோம், குடிக்கிற தண்ணியில எடுத்து வச்சுக்குவோம், பாயில் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு, மறந்துட்டோம். இப்ப டேப் திறந்தா வந்துருது. நமக்கு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு அலட்சியம். We take things for granted because it's all provided. But God's blessings are to be counted and to be used well. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் சரியாய் நாம் பயன்படுத்தி அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும். அப்ப நம் மத்தியில, நம்மை சுற்றிலும் உணவு, உடை இல்லாத, மற்ற தேவைகள் குறைந்த காரியங்களிலே மற்ற நபர்கள் இருக்கிறார்கள். There are people all around us who have needs, who lack. அவசியமான காரியங்கள் இல்லாத பட்சத்திலே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த விதமான உதவி செய்ய வேண்டும்? ஒரு விதமான உதவி 16வது வசனத்திலே பார்க்கிறோம். There is a form of help that we find in verse 16. And one of you says to them, உணவு இல்ல, உடை இல்ல, இப்படிப்பட்டவர்களுக்கு, and one of you says to them, go in peace and be warmed and be filled. இந்த வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். உங்களில் ஒருவன் என அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள். நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா சொல்லுங்களேன்? ஆறுதலான வார்த்தை தானே, ஆசீர்வாதமான வார்த்தை. Are these good words or bad words? Are those comforting words, encouraging words? Yes. சமாதானத்தோடு போங்க, உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். Praise the Lord, hallelujah. கிறிஸ்துவ வார்த்தைகளுக்கு அவ்வளவு அழகாய் நாம் சொல்ல முடியும். We can say and proclaim Christian phrases and sentences very well. But the problem in verse 16, it says, and one of you says to them, go in peace, be warmed and be filled, yet you do not give them what is necessary for their body. What use is that? வாசியுங்கள். சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்ப நல்ல வார்த்தைகள் பேசுகிறார்கள். They say a lot of good words, but words, if it remains word, it is not put into action, it does not come to really relieve the suffering and the need of the person, it becomes meaningless, empty words. வீணான வார்த்தைகளாக, clanging cymbals as it were. We become like that, become useless for the purpose of God. தேவனுடைய காரியங்களுக்கு பிரயோஜனம் அற்றவர்களாக நாம் மாறுகிறோம். தமிழ்ல ஒரு சொல்லு இருக்குன்னு நினைக்கிறேன், வாயிலே கோட்டை கட்டிடுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வர கேள்விப்படுறீங்கன்னா குறிப்பு எழுதி கொள்ளுங்க. சில பேரு வாயிலே பெரிய ஒரு கோட்டை கட்டிடுவாங்க. இப்படி செய்ய போறோம், அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன். செஞ்சாங்கன்னு செக் பண்ணா ஒன்னும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம நல்ல வார்த்தையில நல்ல உற்சாகமா பேசலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, அன்பு வார்த்தையிலே மாத்திரமே அல்ல, அன்பு நம்முடைய செயல்களிலும் காணப்பட வேண்டும். So words are meaningless without intent and follow through. வார்த்தைகள் நமக்கு நல்ல ஒரு எண்ணத்தோடு சொல்லியும் அது செயல்களுக்குள்ளாக போகல் என்றால் அது பிரயோஜனமற்ற ஒரு வார்த்தைகளாக நாம் மாறுகிறது. ஏனென்றால் ஏதேன் தோட்டத்தில்
ஆதாமும் ஏவாளும் அவர்களுக்கு சொந்த உடையை தைத்து கொண்டார்கள். ஆண்டவர் பார்த்தாரு, உடை கூட சரியா இல்லையே. In the Garden of Eden, Adam and Eve, after they have sinned, they made clothes, and God saw their suffering. God saw their need. They wanted to cover their nakedness. அவர்களுடைய நிர்வாணத்தை மூடிக்கொள்ளும்படியாக உடை தைத்து கொண்டார்கள். ஆனால் அத்தி இலைகள் எவ்வளவு நாள் தாங்கும்? தாங்காத. If you make clothing out of fig leaves, it won't stand for long. So what God does is, God clothed them. தேவனே அவர்களுக்கு உடை உடுத்தினதை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். செயல்படுகிற ஒரு அன்பு. It is a love in action. அவர்களுக்கு உணவு கொடுத்த தேவன் மரங்களை, அதனுடைய பழங்களை அவர்களுக்கு கொடுத்தார். God gave them food, and God has given us all this. அதே தேவனை ருசித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். We are experiencing the same God who is the provider in the Garden of Eden among us. So where is that love of God in our lives? And how does the love of God come out through our lives? தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில எங்கே? தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையின் மூலமா எப்படி செயல்படாமல் இருக்கிறதோ? ஜானதன் எட்வர்ட்ஸ் என்ற ஒரு தேவ ஊழியர், இவர் சொல்லுகிற வார்த்தை, love is the active working principle in all true faith. உண்மையான விசுவாசத்துல அன்பு வெளிப்படும். உண்மையான விசுவாசம் இருக்கும் பொழுது அன்பு வெளியரங்கமாய் காணப்படும். It is its very soul, without which it is dead. Faith works by love. விசுவாசம் அன்பு இல்லனா செத்ததா மாறிடும். ஆனா விசுவாசத்தோடு தேவ அன்பு இருக்கும் என்றால் அது செயல்படுகிற தெய்வீக அன்பு, தெய்வீக விசுவாசமாய் மாறிவிடும். Faith without love becomes dead, but faith with God's love becomes work that transforms and touches many lives. இந்த வசனத்தை தியானித்து கவனித்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சபை, யுஎஸ்ல இருக்கிற ஒரு சபை, இந்த வசனத்தை கவனித்த பிறகு அவர்களுக்குள்ளே ஒரு ஏவல். There was a church in US, when they read the scripture, they were just motivated, encouraged, and they said, we must do something about this. And what they did was they started this ministry, food and clothing ministry. இந்த ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். உணவு, உடை, ஊழியம் என்று சொல்லி ஆரம்பித்தார்கள். இதனால நம்மளும் இப்படி ஆரம்பிக்கணும்னு நான் சொல்ல வரல. I'm not saying that we must start this ministry. I'm saying they responded to the word of God and the need of the community. அந்த சூழ்நிலை இருக்கிற தேவையை கவனித்து தேவனுடைய அன்புக்கு ஏற்ற ஒரு மறுமொழியை இந்த ஊழியத்தின் மூலமாய் அவர்கள் காண்பித்தார்கள். இன்றைக்கு நாம் உட்கார்ந்து நல்லா இருந்துச்சு, நல்லா பேசினாரு, நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததான் இருக்கும். செத்து போன விசுவாசிகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். We may be believers but dead in our faith without action. We need to be action for God. மூன்று காரியங்களை நாம் மீண்டுமாய் சொல்லும்படியாக இருக்கு. There's three things, there's 3 pointers. Once again, just want to repeat it for all our benefit. First is faith must work with work. Faith without works is dead. Faith with love is transformation. விசுவாசம் அன்போடு செயல்படும் பொழுது ஒரு மறுரூபமாக்குகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நாம் மற்றவர்களுடைய வேதனை, மற்றவருடைய பாடுகளை பார்க்கும் பொழுது, கடந்த வாரத்தில் பார்த்தோம், ஆசாரியர், லேவியர், சமாரியர் 3 பேரும் அந்த மனுஷன் படுகிற வேதனையை பார்த்தாங்க. 3 of them, the priest, the Levite and the Samaritan, saw the man suffering. ஒருத்தன் தான் உதவி செஞ்சான். பார்க்கிறவர்கள் அநேகர், அதுக்கு உதவி செய்ய வருகிறவர்கள் சிலர். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறது. பாடுகள், வேதனை, கஷ்டங்களை பார்க்கும் பொழுது அவங்க செய்வாங்க, இவங்க செய்யாவாங்கன்னு இல்லாம, நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே, நான் என்ன செய்ய முடியும்? அப்ப அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை உச்சரிக்கிறதற்கு மேலாக அர்த்தத்தோடு நாம் செயல்படும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். The Lord does not want us to become speakers, preachers alone without action.
ஒருவேளை ஆண்டவர் சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டு என்னுடைய மகனை அனுப்ப போகிறேன், என்னுடைய மகனை அனுப்ப போகிறேன், என் ஜனத்தை நேசிக்கிறேன் என்று சொல்லி இயேசுவை அனுப்பாமல் இருந்திருந்தால் ஒருவரும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. If God was seated in heaven and he was saying, I love my people, I will send my son, I will send my son, and I will send my son, but he does not send, none of us will be saved. கிறிஸ்துவர்கள் என்று இருக்க மாட்டோம், ரட்சிக்குவர் என்று இருக்காது. None of us will be saved. ஆனால் தேவனுடைய அன்பு, தன்னுடைய சொந்த பேரான குமாரனை கொடுத்த அன்பு, பேசின அன்பு, வாக்கு பண்ணின அன்பு மாற்றமல்ல. It is not a love that only promises, it is a love that makes it into action, and that is the love that we all experience. ஒரு சிறிய சம்பவத்தோடு இந்த செய்தியை முடிக்கிறேன். குஜராத்தில் 2001 வருஷத்துல நிலநடுக்கம் நடந்த பிறகு அங்கே வேர்ல்ட் விஷன் என்ற அந்த ஸ்தாபனத்திலிருந்து சிலர் குழுவினர்கள் வந்து அவர்களுக்கு வீடு கட்டும்படியாய் வந்திருந்தார்கள். In 2001, after the earthquake in Gujarat, a group of people from World Vision and some organizations came together to rebuild their homes. குறிப்பிட்ட ஒரு 100 வீடு கட்டி முடித்த பிறகு அதை பிரதிஷ்டை செய்யும்படியாக வந்திருந்தார்கள். They came for the dedication of these 100 homes that was rebuilt, and during that dedication service there were a group of Gujaratis, local people, who were speaking in their local dialects at the back. ஒரு குறிப்பிட்ட குஜராத்தி சகோதர சகோதரிகள் பின்பகுதியில் உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்ப இங்க முன்னுக்கு இருந்த சகோதரர் அவர் பார்த்துக்கிட்டே இருந்தாராம், என்னதான் இவங்க அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன கதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம இங்க காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், அவர்களுக்குள்ள என்னமோ பேச்சுவார்த்தை ஓடுகிறது. They seem to be involved in a very lengthy conversation. What is happening? அங்க இருந்தவர்களுக்கு என்ன தெரியலனா, இந்த வேர்ல்ட் விஷன் ஸ்தாபனத்திலிருந்து ஒரு சகோதரர், அவரும் குஜராத்தி, அவர்கள் பேசுகிற பாஷை இவர்களுக்கு தெரியும், இவருக்கு தெரியும் என்று அவர்களுக்கு தெரியாது. So there was a Gujarati among the World Vision team members who was able to understand the conversation. So அந்த காரியங்கள் எல்லாம் முடித்த பிறகு இந்த சகோதரர் அதுல் என்ற சகோதரர் இவரிடத்துல வந்து பேசும்பொழுது அவர் பிரதர் ரிச்சர்ட் என்று கேட்டாரா, பிரதர் அதுல், இந்த சகோதரர்கள்லாம் பின்னால உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்களே, என்னதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். So he asked this brother Atul, Richard asked Atul, what is this conversation that they were talking about? What were they conversing about? Brother Atul சொன்னாராம், இவங்கெல்லாம் பின்னால உட்கார்ந்து என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இந்த வெள்ளக்காரர்கள் 1000 கணக்கு மைல்கள் கப்பல் ஏறி ஃப்ளைட் ஏறி நம்ம இடத்துல வந்து ஏன் நமக்காக வீடு கட்டுறாங்க, இவர்களுடைய உள்நோக்கம் என்ன? The question that they were talking and discussing about was, why are these white people flying thousands of miles away, coming to our place and building homes for us? What is their motive? Deva anbuda. It is the love of God. Love of God. Because of God's love, we do what we do for His glory and His purpose. நாம் செய்வது தேவனுடைய அன்பினாலே செயல்படுகிறவர்களாக செய்கிறோம். இன்றைக்கு தேவ அன்பு நமக்குள் இருக்கும் என்றால் விசுவாசம் செத்ததாக இருக்காது. If the love of God is in us, love will compel us and transform us. We will not remain the same. இன்றைக்கு ஆண்டவர் அன்பாய் செயல்படுகிற பாதங்கள், கரங்களை தேடிக் கொண்டிருக்கிறார். God is seeking 2 feet and 2 hands that will work in love, in action. He wants to use these lives. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பயன்படுத்தும்படியாக இருக்கிறார். அது ஒரு நபரை தொடுகிறதா இருக்கலாம், ஒரு குடும்பத்தை தொடுகிறதா இருக்கலாம், ஒரு சமுதாயத்தை தொடுகிறதா இருக்கலாம். கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் விரும்புகிறார். The Lord desires to touch. Whether it's an individual, whether it's a family, whether it's a community, love in action is transformative. Transformative. And let us be the feet and the hands that God can use for His glory and His purpose. தேவன் நம்மை பயன்படுத்தக்கூடிய கருவிகளாக, கரங்களாக, கால்களாக இருக்க நம்மை நாம் அர்ப்பணம் செய்வோம். அப்படியே நாம் எழுந்து நிற்போம். Shall we stand? இந்த பாடலை மீண்டுமாக நாம் பாட போகிறோம். அன்பின் செயல்கள் என் வாழ்விலே நிறையட்டுமே என்று சொல்லி, அப்பா நான் பாடுகளை பார்த்திருக்கிறேன்,
ஆனா சுயநலமா இருக்கிறேன். இந்நாட்களிலே ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் என்ற போதனை அதிகமா இருக்கிறது. We have this teaching about prosperity gospel. The focus of prosperity gospel is me. Prosperity gospel என்று சொல்லும் பொழுது நான் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் பெருகணும். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது தனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக, நமக்காக வாழ்ந்த அந்த வாழ்க்கை கர்த்தர் தேடுகிறார். இந்த அன்பின் செயல்கள், அன்பினாலே மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை அவரிடத்துல நாம் அர்ப்பணம் செய்து ஒப்பு கொடுப்போமாக. ஜீசஸ், சிலுவையின் அன்பு. அன்பின் செயல்கள் என் வாழ்விலே நிறையட்டுமே, அன்பின் செயல்கள் என் வாழ்விலே நிறையட்டுமே, என்னை நிறைத்திடும் இயேசுநாதா, இன்று நிறைத்திடும் இயேசுநாதா, உந்தன் அன்பு போல் ஒன்றுமில்லை, சிலுவையின் அன்பு தான் மேன்மை ஐயா. இரு கரங்களை உயர்த்தி, அன்பின் செயல்கள் என் வாழ்விலே எட்டுமே, அன்பின் செயல்கள் என் வாழ்விலே நிறையட்டுமே, என்னை நிறைத்திடும் இயேசுநாதா, இன்று நிறைத்திடும் இயேசுநாதா, உந்தன் அன்பு போல் ஒன்று இல்லை, சிலுவையின் அன்பு தான் மேன்மை ஐயா, உந்தன் அன்பு போல் ஒன்றும் இல்லை, சிலுவையின் அன்பு தான் மேன்மை ஐயா. அன்பின் செயல்கள் என் வாழ்விலே நிறையட்டுமே, அன்பின் செயல்கள் என் வாழ்விலே நிறையட்டுமே, என்னை நிறைத்திடும் இயேசுநாதா, இன்று நிறைத்திடும் இயேசுநாதா, உந்தன் அன்பு போல் ஒன்றும் இல்லை, சிலுவையின் அன்பு தான் மேன்மை ஐயா, உந்தன் அன்பு போல் ஒன்றுமில்லை, சிலுவையின் அன்பு தான் மேன்மை ஐயா. அப்பா, எங்களை மன்னியும். செயலற்ற விசுவாசிகளாக, செயலற்ற சீஷர்களாக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். எங்களை மன்னியும். மற்றவர்களுடைய பாடுகளை கவனித்தும் நாங்கள் உணர்வு இல்லாதவர்களாய், சுயநலமாய் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும் தகப்பனே, எங்களை மன்னியும். மனம் திரும்புகிறோம் ஐயா, மனம் திரும்புகிறோம். எங்கள் கரங்களை பயன்படுத்துங்க, ஆசீர்வதிக்கும்படியாய், தேவைகளை சந்திக்கும்படியாய். ஆண்டவரே, மற்றவர்களுடைய வேதனை ஆண்டவரே நீக்குகிறவர்களாய், மற்றவர்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களை சந்திப்பீரா என்று செபிக்கிறோம், சந்திப்பீரா என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆடியோ ரெக்கார்டிங்கை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய உள்ளங்களிலும் அப்பா, அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் கர்த்தர் கொண்டு வரும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே,
ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள, ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ள இந்த சத்தியம் மறுரூபமாக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே நாம் அமைதலாய் இருந்து தேவனிடத்தில் நம்மை முற்றிலும் அர்ப்பணம் செய்வோம். Just surrender in silence to the Lord. ஆவியானவரே, என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க. எங்கள் ஜீவியம் அன்பின் கருவிகளாய் மாறட்டும். Help us to become instruments of your love. Touch us that we will touch others. எங்களை தொடும், நாங்கள் மற்றவர்களை உம்முடைய அன்பினாலே தொடுகிறவர்களாய் மாறுவோம். முற்றிலும் முழுமையாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.